இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பஜாஜ் கோகோ எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோ 2025 ஆகஸ்ட் மாதம் புது வண்டி ரேட்டுங்க. அடுத்து வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, வண்டி வந்து பஜாஜ் ஆர்இலே வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ இருக்குது, அது வருதா இல்லை இப்போ எப்படி, அது எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு முழு தகவலாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு வண்டி பேட்டரி டைப் வந்து 12 கிலோ வாட்ஸ் பேட்டரி டைப்புங்க. வண்டி ரேஞ்சு வந்து 251 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் 4 ஹவர் சார்ஜ் போட்டிங்கன்னா 80% சார்ஜ் ஆகும். இதே மாதிரி 5 ஹவர் 30 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜர் வரும். உங்களுக்கு பேட்டரி டைப் வந்து P7012 லித்தியம் பாஸ்பேட்டிக் LFP பேட்டரி டைப்புங்க. நீங்கள் பஜாஜ் கோகோ 2025 ஆகஸ்ட் மாதம் புது வண்டி ரேட்டுங்க. வண்டி மாடல் வந்து பஜாஜ் மேக்ஸிமா வண்டி இருக்குது பாருங்கள், அந்த மாடல் டைப்புங்க. வண்டி ரேட்டு 4,50,000 வருதுங்க. உங்களுக்கு வந்து இந்த மானியம் கொடுப்பேன், அதாவது எலக்ட்ரிக் ஆட்டோக்கு வந்து மானியம் இருக்குது உங்களுக்கு. அதில் வந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 20,000 25,000 கம்மி டிஸ்கவுண்ட் இருக்குது உங்களுக்கு. சில இடத்துல பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்கும்போது அது எந்த வண்டினாலும் சரி மானியம் இருக்கா கேட்டு பார்த்துங்க. ஏன்னா மானியம் வந்து சில இடத்துல கொடுக்குறாங்க உங்களுக்கு. மானியம் நீங்கள் அது கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வாங்குற ரேட்டோட உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 15,000 ஒரு 25,000 உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பஜாஜ் கோகோ அதுக்கு முன்னாடி வந்து பஜாஜ் ஆர்இயில் வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து பேசஞ்சர் ஆட்டோ வந்தது. அது வந்து கிடைக்குமா, அது டவுட்டு தான். அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அது டிமாண்டாக இருக்காது. அந்த மாடல் வண்டி கிடைக்கலன்னா நீங்கள் இந்த மாடல் தான் வண்டி வாங்கி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.